Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 8 to 10 கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். இந்த 30 மார்க்ஸில் 2 சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்க்ரெடிபிள், அடுத்து adroit, so correct synonym 2 marks, and then correct antonyms. ஓகேங்களா? ஸோ synonyms-ன்றது என்னது? மீனிங்ஸ். incredible க்கு என்ன? unbelievable. adroit clever. then choose fill in the blanks, அதாவது correct antonyms. synonyms-க்கு அடுத்தது antonyms கொடுத்துருக்காங்க. patientக்கு நம்ம ஆப்போசிட் எழுத போகிறோம். ஸோ patient, impatient. பேஷண்ட்னால் நம்ம காமாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கிறது. ஸோ impatient. defeated ஆப்போசிட் என்ன? ஒன். ஏ ஆப்ஷன், WON 1. தென் ரோமன் நம்பர் 3 fill in the blanks with correct homophones. homophonesன்றது என்ன? homophonesன்றது words with same pronunciation but different meaning. சரிங்களா? pronunciation சேமாக இருக்கும். இப்போ பாருங்கள், night. இதே வந்து spelling different, pronunciation same, and then meaning also different. Yesterday dash I saw a dash riding in a horse. yesterday I saw a knight, KNIGHT, அந்த இடத்துல night வரும். அடுத்து yesterday night, NIGHT, நேற்று நைட்டு I saw a knight riding a horse. ஸோ ஓகேவா? ஸோ night ஃபஸ்ட்டு வர night என்ன வரணும்னா வந்து NIGHT, அடுத்த நைட் வந்து KNIGHT வரணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கேன் யூ டேஷ் த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ஓவர் த டேஷ்? SEAC and then சீன்னு கொடுத்துருக்காங்க. SEAன்றது கடல் இல்லையா? SEEன்றது சி. ஸோ நமக்கு என்ன வரணும்? கேன் யூ see the birds, SEE பார்த்தீங்களா? ஃப்ளையிங் ஓவர் த சி, SEA வரும் செகண்ட் ஒன். Then write the meaning of the underlined words. Write the right answers on the right side. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா சேம் ஸ்பெல்லிங், சரிங்களா? RIGHT, அதில் வந்து எது வந்து கரெக்டு மீனிங்ஸ்? இந்த RIGHTனா என்ன? RIGHT ஃபஸ்ட்டு வர ரைட் த ரைட் ஆன்சர்னால் என்ன? கரெக்ட் ஆன்சரை எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைட்டு டேஷில் நீங்கள் எழுதலாம்னா கரெக்ட் ஆன்சர்னு எழுதலாம். கரெக்ட், CORRECT. ஆன் த ரைட் சைட்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடுன்றது லெஃப்டோட ஆப்போசிட் ரைட் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் த சிலபிள்ஸ். ரோமன் நம்பர் 5 சிலபிள்ஸ். அட்வென்ச்சர், adventure 3 சிலபிள்ஸ். ADVEN ஒரு சிலபிள், அடுத்து TURE. ஓகேங்களா? அடுத்து நைட், இது வந்து ஒரே சிலபிள் தான் வரும், 1 சிலபிள். fill in the blanks with superlative adjectives. ஓகேங்களா? டால், டாலர், அடுத்து என்ன வரணும்? அதாவது பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் டிகிரி என்ன? டால். கம்பேரேட்டிவ் டிகிரி டாலர், அண்ட் தென் சூப்பர்லேட்டிவ் டிகிரி டாலஸ்ட். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி வந்து ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் 2 மார்க் கொஷின். வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டான் குவிஹோட் லைக் டு ரீட்? ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு கொஷின் ஆன்சர்ஸா 11, 12, 13, 14 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 8 பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ நரேட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குவிஹோட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். 3 மார்க்ஸ் கொஷின். நமக்கு வந்து பேராகிராஃப் கொஷின்னும் போது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கொஷின் நீங்கள் எழுதிடுங்க. செக்ஷன் சி மெமரி போம். இது மெயின் திங், நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. வேர் த வாய்ஸ் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி ரோம் வரைக்கும் 3 மார்க்ஸ். இதில் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. போம் நேம் எழுதணும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் மேம் POEM போயம் தானே போம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. போம், ஓகேங்களா? அதோட ப்ரனன்சியேஷன் என்னென்னா போம், POEMனா போம்னு சொல்லணும். இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் ப்ரனன்சியேஷன் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். போம்னு ப்ரனவுன்ஸ் பண்ணோம். ஸோ வேர் த வாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போவுமே மெமரி போமில் ஃபுல் மார்க்ஸ் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக்கே வரக்கூடாது. ஹெட்டிங் எழுதுங்க, போமோட நேம் எழுதுங்க, எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் கேட்குறாங்க, வித்
கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஏன்னா அதுக்கும் வந்து மார்க்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு ஐஃபன் போட்டுட்டு அதோட ஆத்தர் எழுதணும். இது எல்லாத்துக்குமே மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மெமரி போம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஹெட்டிங் எழுதுனீங்களா, ஆத்தர் நேம் எழுதுனீங்களா, பங்க்சுவேஷன் மார்க் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. Roman number 10, answer any two of the following questions. What is an adventure? இது போம்ல இருந்து கேட்கக்கூடிய questions. அடுத்து போம் லைன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த questions answer any two கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் டி சப்ளிமெண்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. Oh no, I'll never get back to the right size. ஸோ இது எதில் இருந்து, Alice Adventure I think. ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில். ஓகேங்களா, இந்த இது வந்து கேரக்டர் யார் சொன்னாது, அந்த நமக்கு கொடுத்துருக்க சப்ளிமெண்ட்ரியில் என்ன கேரக்டர், ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆலிஸ், ஓகே இல்லையா, அந்த மாதிரி உங்களோட சப்ளிமெண்ட்ரியில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரோமன் நம்பர் 12, ஆன்சர் த ஃபாலோயிங். இது சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். 2 questions கேட்டிருக்காங்க. வை டிட் ஆலிஸ் ஃபாலோ த ரேபிட், அதாவது எதுக்கு ஒயிட் ரேபிட்டை வந்து இது பண்ணாங்கன்னா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அதை பார்த்த உடனே வாட்ச் அவுட் ஆஃப் இட்ஸ் வெயிஸ்ட் கோட் பாக்கெட் அண்ட் ஹரி அவே. அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஷின் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.